அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம தாவேகா பாய்ஸோடைய அறிவு வளர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு ரீல் பார்த்து ஆரம்பிப்போம் இந்த காணொளியை. தளபதி அஜித்தே, தளபதி அஜித்தே, வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், வெற்றி கழகம். இது மாதிரி இன்னும் எத்தனை லூசுங்க இருக்கானுங்கன்னு தெரிலங்க. கட்சியில் இந்த மாதிரி ஒரு லூசா, இல்லைனா கட்சியே இந்த மாதிரி தான் ஒரு லூசா? இந்த டிபேட் ஷோவில் போய் உட்கார்ந்து பேசுகிறானுங்க தாவேக்காவுடைய தற்குறிகள். அவனுங்க பேசுகிறத பார்த்தாலே என்னதான்டா நீங்கள் பேசுகிறீங்க, வேறு ஆளே இல்லையா உங்கள் கட்சியில் ப்ராப்பராக பேசுகிறதுக்கு, கிறுக்குத்தனமாக பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு டிபேட் ஷோவில் ஒரு தாவேக்கா தற்குறி போய் உட்கார்ந்து இருந்துகிட்ருக்கு. அவங்கள நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. பிரியன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறார். விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, கொள்கை அளவில் நாம் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் பிரித்து பார்க்க போகிறது இல்லை, அந்த இரண்டுமே இந்த மண்ணோட ரெண்டு கண்கள் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார். இப்போது இந்த தாவேக தற்குறி என்ன தெரியுமா சொல்லுது, எங்கள் தலைவர் என்ன பேசினார்னு போய் பாருங்கள், எங்கள் தலைவர் ஒன்றும் எங்களுடைய இரண்டு கண்கள்னு சொல்லலையே, இந்த மண்ணோடைய இரண்டு கண்கள்னு தானே சொன்னார். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ விஜய் அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்? இந்த மண்ணோடைய இரண்டு கண்கள்னால் இந்த மண்ணில் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க, இந்த மண்ணில் தான் நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மண்ணுக்கான அரசியல் தமிழ் தேசியமும் திராவிடமும் நாங்கள் பிரித்து பார்க்க போகிறதில்லன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்கள் என்ன தான் இந்த மண்ணுக்கானவங்க இல்லைனா அப்போ இந்த மண்ணில் அரசியல் பண்ணலன்னா நீங்கள் என்ன பெங்களூரில் போய் அரசியல் பண்ண போகிறீங்களா? அப்போ என்ன கர்நாடகா வெற்றி கழகம், இல்லை ஆந்திரா வெற்றி கழகம், இல்லைனா பீகார் வெற்றி கழகமா? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு மண்ணோடைய இரண்டு கண்கள்னு தானே சொன்னார். தமிழ்நாட்டு மண்ணுக்கு வெளியே இருந்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு கொள்கைக்கும் ஆதரவு தரோன்னு சொன்னாரா? இவனுங்க பேசுகிறத வர எடுத்து போட்டு இந்த தாவேக்காரனுங்க கதரை விட்டுட்டார் நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன். அப்பா என்ன இதுடா இது, அப்பா எங்கள் தலைவர் பேசுனதை பாருங்கள், எங்கள் தலைவர் ஒன்றும் அப்படி சொல்லலை, எங்கள் தலைவர் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக பேசுகிற மாதிரியே பேசுகிறானுங்க. டேய், இப்போ என்னடா சீமான் பெரியாரை எதிர்க்கிறான், அதுக்கப்புறம் திராவிடத்தை ஒழிப்பேன்னு நிற்கிறான், அவன் நிற்கிறத பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கோ, பின்வாங்குறீங்களோ? எங்கள் தலைவர் ஒன்றும் அப்படி சொல்லலையே, எங்கள் தலைவர் இந்த மண்ணுக்கான ரெண்டு கொள்கைன்னு தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்க பார்க்குறீங்களா? சரி, பின்வாங்க பார்க்குறதுன்னு தான் பார்க்குறீங்க, தெளிவாக பின்வாங்க மாட்டேங்கிறீங்களே. ஏதோ ஒரு மூளை குழம்புனவன் பின்வாங்கின மாதிரிலாம் உங்களுடைய பதில் இருக்குது. உங்கள் கொள்கை வழிகாட்டியாக தந்தை பெரியாரை நீங்கள் வச்சுருக்கிறப்போ, பெரியார் ஒருத்தையும் இழிவுபடுத்துகிறப்போ நீங்கள் ஏன் அவனை எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் இந்த தாவேகா தற்குறி சொல்லுது, டைவர்ஷன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க சார், மக்கள் பிரச்சனையிலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி இப்படின்றான். சரி, என்னதான்டா மக்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்டால், யார் அந்த சார், இதுதான் இவங்க பிரச்சனையா? டேய் இல்லைடா அப்படி ஒரு சாரு, இல்லடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப யார் அந்த சாருன்ற விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் அதனால தான் பெரியாரை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் எப்படி சொல்லுதுன்னா, சீமானே தந்தை பெரியாரை இழிவுபடுத்துறதுக்கு காரணம் திமுக சீமானுக்கு பே பண்ணுதான், திமுக தான் சீமானை இதை டைவர்ட் பண்ணுங்க சீமான் அப்படின்னு சொல்லி சீமானை பெரியாரை திட்ட வச்சுதான். டேய் கோமாளிகளா, போங்கடா வாரமா. இவனுங்க அரசோடைய குறைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கானுங்க. உண்மையான மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசவே மாட்டேங்கிறானுங்க. பாருங்களேன், தந்தை பெரியாரை இழிவுபடுத்துறது மக்கள் பிரச்சனை இல்லையா? தந்தை பெரியாரை இழிவுபடுத்துறது சித்தாந்தத்தை அட்டாக் பண்ணுறது, சித்தாந்தத்தை சீர்குலைக்க பார்க்குறது, சித்தாந்தத்தை இல்லாமாக்க பார்க்குறது, இது மக்கள் பிரச்சனை இல்லையா? இந்த சித்தாந்தத்தை நீங்கள் அரணா நின்று காக்கணும், அந்த வேலையை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா அப்போ எதுக்கு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க? எப்போவும் ஆளுங்கட்சியை குறை சொல்கிறது தான். இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, இப்போ வேறு ஏதாவது ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா அப்போவும் நீங்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோன்னு சொல்லுவீங்களா? எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுறதுக்காக நாங்கள் இங்கே வரல, நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. இது தனிநபர் தாக்குதல் இல்லை ராஜா. சீமான தனிநபர் தாக்குதல் பண்ண வேணாம், அவன் சொன்ன கருத்து பொய் அப்படின்னு மறுக்கணும், அவன் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு மறுக்கணும். நீங்கள் அது மறுக்கிறது கூட பண்ண மாட்டீங்கன்னா அப்போ எதுக்கு தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க? வேண்டாம் வெறுப்பாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேரையும் வச்சு வேண்டாம் வெறுப்பாக ஒரு பெரியாரையும் கொள்கை தலைவராக வச்ச மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு தற்குறி. இந்த தற்குறி என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். நெறியாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு, திமுக விசஸ் தாவேக்கான்னு சொல்லிட்டா தமிழ்நாடு அரசியல் களம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு TN ரகுன்ற ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லையே, அவங்க இன்னும் வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் போட்டி போடல,
எதுலேயும் ஜெயிக்கலை. இப்போ ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்குது. அந்த எலெக்ஷனில் நின்று இருந்தாங்க, இவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தாங்க, இவ்வளோ தூரம் அவங்க இதை பண்ணியிருக்காங்க, அவங்க சேலஞ்ச் பண்ணி காட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சரி, இவங்க ஒரு எதிரான ஒரு கட்சியாக இவங்க வந்து கொஞ்சம் ஈடு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி தான் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த லயோலா மணி அப்படின்ற நபர் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோட்டு இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, உண்மையை சொல்லணும்னா அதுதாங்க உண்மை, எங்களுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்றாரு. இல்லை, எனக்கு புரியலை. ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்குது, அந்த இடைத்தேர்தலில் உங்களுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க? அப்போ வேறு என்ன தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க? அரசியல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தாச்சு, கட்சி வந்து தேர்தல் நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா எனக்கு புரியலை. ஒரு கடையை போய் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் இந்த நாள்லாம் கடையை ஓப்பன் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து நல்லா சேல் ஆகுறது மற்ற கடையிலலாம் நல்லா சேல் ஆகுமான்னு பார்த்துட்டு மற்ற கடைகள் எல்லாமே ஓப்பனில் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா விற்பனை ஆகுற அந்த நேரம் மட்டும்தான் நாங்கள் கடையை திறப்போம்னு சொன்னால் கேனத்தனமாக இருக்காத? அந்த மாதிரி தான் இவங்க பேசுகிறது இருக்குது. எனக்கு கடையை திறக்க நேரமே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? லூசு மாதிரி பேசுகிறானுங்க. நேராக நாங்கள் 2026 தான் வருவோம், போட்டியிடுவோம். அந்த 2026 போட்டியிடுறதும் நாங்கள் ஜெயிச்சே ஆளுங்கட்சியாக மாறுவோம். நாங்கள் தான் இந்த மாவட்ட ரீதியாக பொறுப்பாளர்களெல்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பொறுப்பாளர்கள் நியமனத்துக்கே எம்மா என்ன அளப்புற. திருநெல்வேலியில் பார்த்தா ஒருத்தன் பாலத்துக்கு மேலே நின்று ஏதோ கிரெயினை வச்செல்லாம் பூவை தூக்கி போடுறானுங்க. அப்படி ஒரு கொடூரமான அளப்புறாங்க. ஏதோ அமைச்சரான மாதிரியும் ஏதோ ஆளுங்கட்சி ஆன மாதிரியும் அப்படி ஒரு அளப்புற. அதில் ஒரு 4 வீடியோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போட்டுடுறது, நாங்கள் தான் இது அவங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. இன்னும் இருக்குராஜா, நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. உண்மையாகவேங்க, நான் சிரிப்புக்கு சொல்லலை, நிறைய பேர் தாவேக்கால, நிறைய இல்லை தாவேக்கால இருக்கிற எல்லாருமே விஜய் தான் 2026 ஆளுங்கட்சியாக வருவார் அவ்வளோதான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. விஜய் தான் வருவாருன்னு ரொம்ப ஷுவராக இருக்காங்க. இவங்க இப்படி நினச்சிட்டு இருக்கிறதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் விஜய் ஜெயிக்கலைன்னு ஆயிடுச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் ரொம்ப மனம் வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு தெரில அதுதான் நடக்க போகுது. எப்போவுமே ரொம்ப ஓவராக ஆடுற சைமன் செபாஸ்டியன் மாதிரிப்பட்ட ஆட்களையும் மக்கள் மதிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் எதுவுமே பண்ணாமல் அரசியலுக்குள்ளே வந்துக்கிட்டு வேண்டா வெறுப்பாக கட்சி ஆரம்பித்த மாதிரி எந்த விதமான கொள்கைகளையும் ப்ராப்பராக பின்பற்றாமல் அந்த கொள்கை தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ அதுக்கும் சரியாக குரல் கொடுக்காம நாங்கள் மக்கள் பிரச்சனையை மட்டும்தான் பேசுவோன்ற பேரில் அரசுக்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே பேசுகிறதுக்காகவே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னால் இந்த மாதிரிப்பட்ட கட்சியையும் மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கணும், யார் சரியாக இருப்பாங்க, நம்மளுக்கு யார் சரியான திட்டங்களை கொண்டு வருவாங்க. முன்ன பின்ன சில குறைகள் இருந்தாலும் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னா யாரை தேர்ந்தெடுத்தால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.